நாளைய தினம் மகா சிவராத்திரி. சிவருமானுக்குரிய விரதங்களிலேயே தலை சிறந்தது சிவராத்திரி விரதம். எல்லளவும் அன்பு இல்லாதவர்களானாலும் சரி, அன்பு உள்ளவர்களானாலும் சரி, சிவராத்திரி என்று சிவபெருமானை தரிசித்தவர், விரதம் இருந்து பூஜை செய்தவர் ஆகியோருக்கு நற்கதி கிடைக்கும் என்று நமக்கு சிவபெருமான் சொன்னதாக சிவராத்திரி புராணத்துல பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவராத்திரி என்றால் நமக்கு தெரிந்தது ஒரே சிவராத்திரி தான். ஆனால் சிவராத்திரி என்பது 5 வகையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாக சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி. மாக சிவராத்திரி, மாக சிவராத்திரியே மகா சிவராத்திரி. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி நாளே மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி என்கிற பெயரும் இருக்கிறது என்கிறார்கள். யோக சிவராத்திரி, இந்த யோக சிவராத்திரியில 4 வகை இருக்கிறது. திங்கட்கிழமை என்று சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும், அதாவது பகல் இரவு சேர்ந்த 60 நாளிகை அமாவாசை இருந்தால் அது யோக சிவராத்திரி. திங்களன்று சூரிய அஸ்தமனம் முதல் அன்று இரவு 4 ஜாமமும் தேய்பிறை சதுர்த்தசி இருந்தாலும் அதுவும் யோக சிவராத்திரி. திங்கட்கிழமை என்று இரவின் 4ஆம் ஜாமத்தில் இரவு 3 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள நேரத்தில் அமாவாசை அரை நாளிகை 12 நிமிடங்கள் இருந்தாலும் அன்று யோக சிவராத்திரி. திங்கட்கிழமை என்று இரவின் 4ஆம் ஜாமத்தில் தேய்பிறை சதுர்த்தசி திதி அரை நாளிகை 12 நிமிடங்கள் இருந்தால் அன்றும் யோக சிவராத்திரி. இந்த 4 யோக சிவராத்திரிகளிலே ஏதாவது ஒரு யோக சிவராத்திரி என்று விரதம் இருந்தாலும் அதற்கு 3 கோடி சிவராத்திரி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்கிறார். மார்கழி மாத வளர்பிறை சதுர்த்தசி திருவாதிரை நட்சத்திரத்துடன் வந்தாலும், மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் அந்த சிவராத்திரியும் 3 கோடி சிவராத்திரிக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய சிவராத்திரி வருடத்தின் 12 மாதங்களிலும் வரும் தேய்பிறை வளர்பிறைகளின் சதுர்த்தசி திதி இடம்பெறக்கூடிய 24 நாட்களும் நித்திய சிவராத்திரி. பட்ச சிவராத்திரி தை மாத தேய்பிறை பிரதமை என்று தொடங்கி 13 நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒரு வேளை உணவு உண்டு 14ஆம் நாளான சதுர்த்தசி என்று முறைப்படி விரதம் இருப்பது பட்ச சிவராத்திரி. மாத சிவராத்திரி பெரும்பாலான சிவராத்திரிகள் அமாவாசை அல்லது சதுர்த்தசியை அனுசரித்து வரும். ஆனால் இந்த மாத சிவராத்திரி மாதத்தின் மற்ற திதிகளிலும் வரும். நாளைய தினம் மகா சிவராத்திரி. சிவராத்திரிக்கு முதல் நாள் என்று ஒருவேளை உணவு உண்டு. சுகபோகங்கள் அனைத்தையும் தவிர்த்து மறுநாள் சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்த பின் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து திரும்ப வேண்டும். ஒருபடி தரிசனம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை எல்லாம் சுத்தம் செய்து மாலை